கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களின் ஆசீர்வாதம் எது? மறுபொறுப்பு அடைந்த தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதம் எது? இதிலே நாம் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவர்கள், அதாவது பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், பாடல் பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற, சபைக்கு விடாமல் செல்லுகிற நல்ல கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய தேவ பிள்ளைகள் உண்டு. நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களா அல்லது தேவ பிள்ளைகளா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களுடைய ஆசீர்வாதம் ஜெபித்தால் கிடைக்கும், துதித்தால் அந்த கட்டுகள் எரிகோ மதில் உடைந்தது போல உடையும், சங்கிலி கட்டுகள் உடையும் போல உடையும், அல்லது மன்றாடி ஜெபித்தால் கிடைக்கும். இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஆனால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவுக்குள்ளான இருக்கிற புது சிருஷ்டியாக இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் என்றால் வேத வசனத்தின் வழியாக நமக்கு கிடைக்கும். அந்த வேத வசனம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்பதை மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே நாம் இங்கே வாசிக்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29-30 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் நிமித்தமாகவும் இயேசு தமது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும், பாருங்க 30வது வசனம், இப்பொழுது இம்மையிலே, இப்பொழுது இம்மை என்றால் இப்பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் வாழ்க்கையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையான வீடுகளையும், சகோதரிகளையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே என்றால் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவனே கூட அந்த மோட்சத்திலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் பெறும் ஆசீர்வாதம். துன்பங்கள் இந்த உலகத்திலே இருக்கும். நேர்மையாக உழைப்பார்கள், ஷார்ட்கட்டை விரும்ப மாட்டார்கள், தேவனுக்கு பிரியமாக வேலை செய்வார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் வைராக்கியம் வைத்து பிறரை கசப்பாக நினைக்க மாட்டார்கள், எல்லோரையும் நேசிப்பார்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே துன்பங்களோடே கூட ஆசீர்வாதம் உண்டு. ஷார்ட்கட்டை விரும்ப மாட்டார்கள். நான் கிறிஸ்தவனா அல்லது தேவனுடைய பிள்ளையா என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் குற்றமற்றவர்களாக இருப்போம், நீங்காத சமாதானத்தோடு இருப்போம். தேவனுடைய கிருபையை நம்மை தொடர்ந்து வரும்படி தேவன் செய்வார். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இதை அனுபவிப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை கிறிஸ்தவர்களா என்பதை நீங்களே உங்களை யோசித்துக் கொள்ளுங்கள். நாளை தினத்திலே ஒரு புதிய செய்தியோடு நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.